நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்தே நீங்க என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? உங்க அப்பா அம்மாவோட கனவு பத்தி தானே? அது ஒண்ணு இல்ல, நான் தான் எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்ப எல்லாம் தெளிவாயிடுச்சு. குடும்பத்தில் இருக்கவங்களை இழந்துட்டா அந்த வேதனை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ரொம்ப தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ஆனா இப்போ நீங்க தனியா இல்ல, உங்களுக்கு நான் இருக்கேன். நான் மட்டும் இல்ல, அம்மா, அப்பா, மோகன், சவிதா, மீனாட்சி, விக்ரம் எல்லாரும் இருக்கோம். நீங்க கவலையப்படாதீங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்பவே சில உறவுகளை விட்டுட்டு தான் வருவா. ஆனா அதே நேரத்தில் நிறைய புது உறவுகளை ஏற்றுக்க வேண்டியிருக்கும். இப்போதான் நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதனால எல்லாருக்கிட்டையும் நீங்க சகஜமா பழக கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா நீங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பழக ஆரம்பிச்சிருவீங்க. எந்த அளவுக்குன்னா ஜிலேபியும் சர்க்கரை மாதிரி ஒன்றா இருப்பீங்க. நம்ம 2 பேரோட வீட்டு நிலைமையும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. ஆனால் இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குல்ல, ஒரே ஜென்மத்தில் 2 உலகத்தில் வாழ்ந்த அனுபவம் கிடைக்கும். அம்மா அடிக்கடி கொஞ்சம் கோவப்படுவாங்க. அவங்க கோவக்காரி தான். அந்த கோவத்தை ஒதுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட தாய் மனசு உங்களுக்கே புரியும். அதனால அவங்க கோவத்தில் ஏதாவது பேசிட்டா கூட தயவு செஞ்சு நீங்கள் அதை மனசில் வச்சுக்காதீங்க. உண்மையை சொல்ல போனா தன்னோட எதிரி கூட நல்லா இருக்கணும் தான் எங்க அம்மா நினைப்பாங்க. அவங்களுக்கு கவலையெல்லாம் நம்மளை பத்தி தான். முதல்ல அவங்க சொல்றது நமக்கு தப்பா தான் தோணும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க கோவப்படுறது எல்லாமே நம்ம வீட்டோட நல்லதுக்குன்னு புரியும். மீனாட்சி செஞ்ச சின்ன தப்புக்கு அவங்களோட அம்மா அப்பாவை இங்க வர வச்சிருக்காங்க. அப்புறம் பணம் செலவாகுதுன்னு மோகனை படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எப்படிங்க சரியாகும்? இந்த மாதிரி நீங்க குடும்பத்தில் உள்ளவங்களை பத்தி அக்கறையா பேசும்போது சந்தோஷமா இருக்கு. நாம இல்லாதப்போ வீட்டில் நிறைய நடந்திருக்கு. அதனால அம்மா ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. எல்லார் மேலேயும் வச்ச நம்பிக்கை இழந்துட்டாங்க. அவங்க இழந்த நம்பிக்கையை அம்மாவுக்கு திரும்பவும் வரணும். வீட்டில் இருக்கவங்கள நம்ம தான் சந்தையை பார்த்துக்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணலாம். வீட்டில் எந்த தவறும் நடக்காம பார்த்துக்கலாம். அம்மா மனசு கஷ்டப்படாம நாம தான் நல்லபடியா பார்த்துக்கணும். அப்போதான் நாம தொடப்பக்கட்டை, பிளாஸ்டிக் பக்கெட், பூந்தொட்டி. கொஞ்சம் இருப்பா அண்ணன், வண்டி நிறுத்துங்க. ஒன்றும் இல்லை, அம்மா கிளம்பும் போதே சொன்னாங்க மார்க்கெட்லேருந்து வரும்போது தொடப்பம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. வாங்க, நீங்கள் வந்து பார்த்து சொல்லுங்கள். காட்டுங்க. இது இது சரியில்லைல்ல, ரொம்ப மெலிசா இருக்கு. இது வெயிட் வேற இல்லை, 10 நாள் கூட வராது. வேற காட்டுங்க.
இதை பாருங்க சார். என்ன ஒரு தொடப்பம் கூட உங்ககிட்ட சரியில்லை? சரி, இது எவ்வளோ? 50 ரூபா சார். என்ன சொல்றீங்க நீங்க? 40 ரூபான்னா சொல்லுங்க, இல்லைன்னா வேற கடையில் நான் வாங்கிக்கிறேன். 40 ரூபா எதுக்கு கொடுக்குறீங்க சார்? வீட்டில் குப்பை பெருக்க இஷ்டம் இல்லைன்னா கையால் தூக்கி போட்டுருங்க. அந்த விஷயம்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் 40 ரூபாய்க்கு கொடுப்பீங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. சார் காலையில் முதல் போனி சார், அதனால் நீங்கள் 45 ரூபா மட்டும் கொடுங்க சார். இல்லை, 40 ரூபா தான். அதுக்கு மேலே 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன். என்னங்க, 40 ரூபா இருக்கு. பார்த்தீங்களா, ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் 1 ரூபா கூட ஜாஸ்தி கொடுக்கல. வாங்க. என்ன சவிதா, போதும் எழுந்துரு. இன்னும் எவ்வளவு நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருக்க போற? முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கமா. இது செகண்ட் இயரோட அட்மிஷன் ஃபார்ம். இது நான் ஃபில் பண்ணி கொடுக்கலனா எனக்கு அட்மிஷன் கிடைக்காது. நாளைக்கு தான் கடைசி தேதி. வந்துட்டீங்களா ரெண்டு பேரும்? பிறந்த வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க இல்லம்மா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அவங்க கிளம்பி சென்னைக்கு போயிட்டாங்க. ரொம்ப நல்லது. வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த சர்டிபிகேட் எங்க போச்சுன்னு தெரியல. இங்கேயும் தானே வச்சிருந்தேன். அம்மா அம்மா, என்னோட பர்த் சர்டிபிகேட் எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? ஏம்மா, உன் பிறந்த நாள் எப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் காலேஜ் ஆளுங்க என்ன பண்ண போறாங்க? அவங்க என்ன எல்லாருக்கும் ஸ்வீட்டா கொடுக்க போறாங்க? அம்மா, அது இருந்தாதான் வயசு என்னன்னு தெரியும். இவளே எங்கேயாவது எடுத்து மறைச்சு வச்சிருப்பா. அப்பதானே உண்மையான வயசு தெரியாது. இவளும் ஒன்னும் குறைஞ்சவ கிடையாது. நல்ல கவனமா தேடு. இங்க எங்கேயாவது தான் இருக்கும். அது எங்கேயும் பறந்து போயிடாது. நான் அதான் சொல்றேன் இல்லடா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. அது அங்க வைங்க. சவிதா, அது இங்கதான் எங்கேயாவது இருக்கும். கிடைச்சிரும். எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், அது கிடைக்கவே இல்ல. இந்தாங்க, இந்தாங்க உங்களோட பர்த் சர்டிபிகேட். தேங்க்யூ அண்ணி. ஆமா அண்ணி, நீங்க 7வது தானே படிச்சிருக்கீங்க? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் இதுதான் என்னோட பர்த் சர்டிபிகேட்னு?
நான் என்னம்மா சவிதா, எடுத்துக்கங்க. அவங்க கீழே இருக்கிற பேப்பரை சும்மா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. என்னங்க, எடுத்துக்கங்கக்கா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நேரம் நல்லா இருந்தா நமக்கு எதுவும் தெரியலனா கூட அது சரியா நடக்கும். அதான் சரியான பேப்பர் கிடைச்சிருச்சு. இல்லனா இந்த இங்கிலீஷ்லாம் அக்கா கூட படிக்கல, அதனால ஆயி கூட தெரிஞ்சிருக்காது. இது மிஸ்டர் சூர்யாவோட வீடு தானா? சொல்லுங்க சார், இதுதான். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இங்க சூர்யாங்கிறது யாரு? அது நான் தான் சார். ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க தானா? சார் ஆமாம் சார். நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க ஒரு திருடனை பிடிச்சோம். அவங்கிட்ட இருந்து சில பொருள்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. அப்புறம் அதுல நிறைய நகைங்கெல்லாம் இருக்கு. இப்ப நீங்க இந்த பொருளை எல்லாம் பார்த்து உங்க வீட்டுல திருட்டு போன பொருள் தானான்னு நீங்க கொஞ்சம் எனக்கு அடையாளம் சொல்லணும். சரி சார், நீங்க உள்ள வாங்க. வாங்க சார். சரோஜா, உங்க அப்பா உனக்கு கொடுத்த சொம்பு. இந்த ஆரத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. இது உங்களோட தானா? ஆமா, ஆனா அவளுக்கு அது தெரியாது. எனக்கு நல்லா தெரியும். நான் அடையாளம் சொல்றேன். அப்புறம் இந்த நெக்லஸ் செட் இவ அண்ணவ கல்யாணத்துக்கு போட்டது என் மருமகளோடதுதான். அப்புறம் இது இது இந்த தங்கஹாரம் இதுவும் என் மருமகளோடதுதான். இதுல இன்னொரு ஆரம் இருக்கு. இதையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. எப்பவும் என் கூட பாசமா பேசுற இந்த பொண்டாட்டிக்காக இந்த அழகான ஆரத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா இத பத்தி அம்மாவுக்கு தெரியக்கூடாது. இத பாருங்க. என்னங்க, இந்த ஆரம் உங்க அம்மாவுக்கு தெரியாம நீங்க எனக்கு கொடுத்தீங்கல்ல? இது என்னோட ஆரங்க, அது என்னோட. அம்மா இருக்காங்க, பேசாம இரு. எனக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? யாரு என் கை விட்டு போக போகுது? ஏற்கனவே வீட்டுல பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அம்மாவுக்கு மட்டும் இந்த ஆரத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாது. அடுத்த நிமிஷமே நம்ம 2 பேரும் தெருவுல தான் நிக்கணும். அதனால கொஞ்சம் பேசாம இரு. யாரு என் கை விட்டு போயிடுச்சு? இந்த நெக்லஸ் பளபளப்பா பார்க்க புதுசா இருக்கு. அப்படின்னா இதுவும் மருமகளோடதுதான். கல்யாணத்துக்கு நிறைய பரிசு வந்தது. பாதியை பிரிச்சு பார்த்துட்டோம், ஆனா இன்னொரு பாதியை இன்னும் பார்க்கல. அப்போ இதுவும் எங்களோடதா தான் இருக்கும். என் மருமகளோடதுதான். கொஞ்சம் அமைதியா இரு, பேசாத. இந்தாமா சந்தியா, வாங்கிக்க.
இந்த ஆரம் மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் நகைங்க இருக்கு. இதையும் கொஞ்சம் பார்த்து சொல்லிருங்க. ஆமா, இது எல்லாமே என் மருமகளோடதுதான். அந்த திருடங்கிட்ட இருந்து எங்களுக்கு இந்த ஒரு ஃபைலும் கிடைச்சது. இது உங்களோட ஃபைல் தானே நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எங்க சூர்யாவோட கடையோட பத்திரம். அப்புறம் எங்களுக்கு இந்த சர்டிபிகேட்ஸும் கிடைச்சது. இதுல சந்தியான எழுதியிருக்கு. அது என்னோட மருமகளோட பேர் தான் இன்ஸ்பெக்டர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதை இங்க கொடுங்க, என்ன இருக்குன்னு பாக்குறேன். எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு சரோஜா. அத்தை, இங்கிலீஷ்ல இருந்தா என்ன? அதான் சவிதா இருக்கால, பட்டு பட்டுன்னு படிச்சு சொல்ல போறா. சவிதா, அது என்னன்னு கொஞ்சம் பாருமா. அது வந்து அத்தை, இதுல சில முக்கியமான பத்திரம் இருக்கு. எங்க அப்பா இது எல்லாத்தையும் ரொம்ப பத்திரமா வச்சிருந்தாரு. ஆனா இப்போ அதுக்கு இப்ப முக்கியத்துவமே இல்லை. முக்கியம் இல்லைன்னா அதையே உன்கிட்ட இருக்கணும். சூர்யாவோட கடையில ஜிலேபி சுத்தி கொடுக்க பயன்படும். அவன் கிட்ட இதை கொடுத்துரு. அச்சச்சோ, அது வந்து அம்மா ஏதோ தெரியாம கை தவறி கீழே விழுந்துருச்சு. உண்மையா? பரவாயில்ல, போ, மன்னிச்சிட்டேன். நிஜமாவா? மன்னிச்சிட்டேன்னு சொல்றேன்ல. இல்லங்கம்மா, என்னால இதை நம்பவே முடியல. இப்ப நீங்க அங்க இருக்கிறத எடுத்து என் தலையில அடிக்க போறீங்கல்ல? என்ன கோவப்படுத்தி என்கிட்ட அடி வாங்கணும்னு உனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கா? இன்னைக்கு எத்தனையோ நாளைக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மறுபடியும் நான் கோவப்பட போறதில்ல. அப்ப உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கையில இருந்து ஒரு கிளாஸ் கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுச்சு. அம்மா, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இன்னைக்கு தான் ரொம்ப நல்ல நாள்ல. சரி சரி சரிம்மா. இங்க பாரு, போ, சூர்யாவோட ரூமை நல்லா அலங்காரம் பண்ணு. கொஞ்ச நேரத்துல சோட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துருவான். சவிதா கிட்ட சொல்லி உனக்கு உதவி பண்ண சொல்லு. சரிங்கம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம், புது மருமக ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து என்ன பார்க்க சொல்லு.
அத்தை